இந்த 2024 ஜாக்கெட்டுக்கு பை பை சொல்ற காலம் போல இருக்கு. இதை ஏன் சொல்றேன்னா, கேப்டன் மில்லர் படத்துல ஐஸ்வர்யா ரகுபதி பழங்குடியின பெண்ணா ஜாக்கெட் இல்லாம நடிச்சதை தொடர்ந்து இப்போ இன்னொரு நடிகையும் ஜாக்கெட்டுக்கு பை பை சொல்லிட்டு ஜாக்கெட் இல்லாம நடிச்சிருக்காங்க. அந்த நடிகை யார், அது எந்த படம்ன்றதை பத்தி தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்கன்னா வீடியோவோட நடுவுல வர்ற புடவை பத்தின அந்த மாதிரியான ஜோக் நழுவ வாய்ப்பு இருக்கு. உங்கள் அபிமான சினிமா ஸ்கேனின் அன்பான வணக்கங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஜாக்கெட்டுக்கு பை பை சொன்ன 2 நடிகைகளை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி புடவை பத்தின நழுவல் ஜோக்க நழுவ விடாம பார்த்துடலாம். விஜய் ஆண்டனி நடிப்புல உருவான கொலைப்படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான மீனாட்சி சௌத்ரி கோட் படத்துல விஜய்க்கு ஜோடியா கதாநாயகியா நடிக்க கமிட் ஆகி இருக்கிற நிலையில அம்மணி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல புடவையில தன்னோட கட்டழக அவிழ்த்து விட்டு இருக்காங்க. அதை பார்த்த நெட்டிசன்கள் கவர்ச்சிய கூட அழகா டீசென்ட்டா காட்ட முடியுமான்னு திகைச்சு போயிட்டாங்களா. அண்ணே, நெட்டிசன்கள் யாரும் இலையுதிர் காலத்துக்காக காத்திருக்கேன், ஏன்னா காம்புல கூட தேனையும் பாலையும் சுரக்கிற வகையை சார்ந்த பூ இது அப்படின்னு யாரும் கமெண்ட் பண்ணலையா அண்ணே? இந்த கமெண்ட் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, இப்போ ஜாக்கெட் பத்தின அப்டேட்ஸை ஓபன் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. கேப்டன் மில்லர் படத்துல ஐஸ்வர்யா ரகுபதி ஜாக்கெட் இல்லாம நடிச்சதை தொடர்ந்து இப்போ ஐஸ்வர்யா ராஜேஷ் அஜயண்டே 2ஆம் மோஷனம் என்ற மலையாள படத்துல ஜாக்கெட் இல்லாம நடிச்ச படத்தோட ஸ்டில் இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது. அண்ணே, தமிழ் மூவி அப்டேட்ஸ் பத்தின இந்த சேனல்ல மலையாள மூவியோட அப்டேட்ஸ் எதுக்கு அண்ணே? ஆட்டோகிராஃப் பாணியிலான இந்த படத்தோட கதையில ஜோதின்ற தமிழ் பெண்ணா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்களாம். அண்ணே, மலையாள படத்துல தமிழ் கதை வர்றதால இந்த அப்டேட்டை சொன்னீங்களா அண்ணே? நான் கூட ஜாக்கெட் மேட்டரை கவர் பண்ணதான் இந்த அப்டேட்டை சொன்னீங்களோன்னு உங்களை தப்பா நினைச்சிட்டேன் அண்ணே. இனிமே நாம எல்லோருமே ஐஸ்வர்யா ராஜேஷை சிஸ்டர்னு தான் கூப்பிடணும். ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்க்கிற ஒரு பெண்ணோட வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை கலகலப்பா காமெடியா சொல்ல போற சிஸ்டர்ன்ற படத்துல ஐஸ்வர்யா ராஜேஷ் முதன்மை கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்களாம். அண்ணே, புடவை, ஜாக்கெட், பிளவுஸ், சாரின்னு அந்த மாதிரியான நியூஸை எங்க இருந்து பிடிக்கிறீங்க அண்ணே? அந்த மாதிரியான இந்த மாதிரியான எந்த மாதிரியான அப்டேட்ஸையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.